ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ தான் வீடியோ போடுறேன். ஏன் வீடியோ போடலை இல்லைனால அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இது. நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். ரொம்ப நாளாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால வீட்டில் சும்மாவே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா பெண்கள் நினைக்கிற மாதிரி தான், ஏதாவது நம்ம பண்ணணும், வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து போத் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து டைப் முடிச்சிருக்கேன். அப்புறம் ஸ்டெனோவில் வந்து தமிழ் ஹையர் முடிச்சிருக்கேன். இங்கிலீஷ் வந்து படிக்க முடியல என்னால். அதனால் வந்து காலேஜ் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினம் ஐடிஐயில் வந்து ஸ்டெனோ இருக்குது. அதுக்காக அதில் போய் ஜாயின் பண்ணேன். என்னோட இது என்னென்னா, அங்கே போயிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு மற்ற பிள்ளைங்களோட அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. நமக்கு வந்து என்ன தேவை, நம்ம லைஃபுக்கு என்ன முன்னேற்றத்துக்கு தேவையோ அதை நோக்கி நம்ம போகணும். அது நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம போகலாம். அதனால வந்து தப்பு கிடையாது. இதனால் வெட்கப்படவும் கூடாது. அது மாதிரி தான் நானும் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் போய் ஜாயின் பண்ணேன். காலையிலே வந்து 8 மணிக்கு என்னால் கிளம்பி போக முடியல. அங்கே வந்து நாகப்பட்டினம், நான் வந்து திருவாரூர். பசங்க எல்லோரும் ஸ்கூல் படிக்கிறாங்க. சாரும் வந்து எங்கள் வீட்லேயும் வேலை பார்க்குறாங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் எல்லோரையும் கிளப்பிட்டு போக முடியல. அதனால் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட வீடியோவாக தான் வரும். இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருப்பீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். லைஃப்பில் நிறைய தோல்வி பார்த்தாச்சு. இருந்தாலும் நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.